வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க இருப்பது மைதா பிஸ்கெட்டு. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்குவோம். இப்போ மைதா 2 கப்பு இதில் போட்டுக்கலாம். ரெண்டு கப்பு மைதாவுக்கு சின்ன கப்பால் 1 கப்பு சுகரு, ஒரு 4 ஏலக்காய் இதோட ஆட் பண்ணி பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ சுகரையும் ஏலக்காயும் பொடிச்சு எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ இதோட ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 1/2 டம்ளர் பால் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கப்புனால் இப்படி ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். காய்ச்சின பால் தான். நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. 10 நிமிஷம் இது ஊறட்டும். ஊறின பிறகு சப்பாத்தி கட்டையில் சின்ன சின்ன கியூப்ஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி இதை மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா க்யூப்பாக கட் பண்ணி வச்சு இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். சின்ன சின்ன க்யூபுகளை கட் பண்ணி எடுத்துட்டேன். குட்டி குட்டி பிஸ்கட்டாக சூப்பராக வந்துடுது. இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கேன், அதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பிஸ்கெட்லாம் இப்போ நல்லா போட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துட்டுருக்கேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த பிறகும் எண்ணெய் ஓசை அடங்கின பிறகும் நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கலாம். கிறிஸ்பியான மைதா பிஸ்கெட் ரெடி ஆகிட்டு இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.